மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. அனுபல்லவி அத்தியாயம் 5. தன்னெதிரே அமர்ந்திருந்த மகாதேவன் மீனாட்சி மற்றும் உமாதேவியை தயக்கத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தார் செண்பகாதேவி. காஃபி எடுத்துக்கோங்கண்ணா என்று மீண்டும் ஒரு முறை விருந்துபச்சாரம் செய்தவரை பார்த்துவிட்டு மூவரும் காஃபியை அருந்த தொடங்கினர். மகாதேவன் காஃபியை அருந்தியபடியே, இன்னும் நாங்க கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலையே செண்பாமா என வினவ, அவரை சங்கடத்துடன் ஏறிட்ட செண்பகாதேவியின் விழிகள் பின்னர் உமாதேவியின் உணர்ச்சியற்ற முகத்தில் நிலைத்தது. அவரது அருகில் இருந்த மீனாட்சி விஷயத்தை புரிந்து கொண்டவராக தானே செண்பகாதேவியின் தயக்கத்தை போக்க விளைந்தார். இத்தனை வருஷத்துல என்னென்னமோ நடந்துருச்சு செண்பா, அதுக்காக பழச மறக்க முடியாதுல்ல. இவ்வளோ நாள் நம்ம குடும்பத்துக்கு இடையில இருந்த விரிசல மறந்துடுவோம். நான் இப்போ ஒன்னும் புதுசா உன்கிட்ட கேட்கலையே. குச்சாலநாதன் இருந்தப்போ மகாதேவனும் அவனும் பேசி வச்சது தானே. ஏதோ புத்தி கெட்டு போய் அவசர கதியில பேசின சம்மந்தம் அவசரமாவே முறிஞ்சிடுச்சு. எனக்கு நிச்சயத்துல பவிய பார்த்ததுல இருந்து அவதான் கண்ணுக்குள்ளே நிக்கிறா. இவ்ளோ பதவிசான பொண்ண ஏன் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தருக்கு கொடுக்கணும்? என் பேரனுக்கு தான் பவின்னு அவளோட அப்பா எப்பவோ முடிவு பண்ணத நம்ம இப்ப உறுதி பண்ணிக்க போறோம், அவ்வளவுதானே. அவர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல முறிந்த சம்பந்தத்தை பற்றி விளக்கம் கொடுத்து விட்டார். செண்பகாதேவி அனைத்தையும் கேட்டவர் இன்னும் தயக்கம் தீராதவராக உமாதேவியின் முகத்தை ஏறிட்டார். ஏனெனில் அவர் பையனை பெற்றவர் அல்லவா. அவருக்கு விருப்பமில்லை என்றால் அந்த திருமணம் நடப்பதில் அர்த்தமே இல்லை. அவரின் எண்ணம் புரிந்தவராக மகாதேவன் தொண்டையை செருமியபடியே பேச ஆரம்பித்தார். செண்பாமா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அணுவும் பவியும் தான். எனக்கு என் நண்பனோட பொண்ணு மருமகளா வர்றதுல பரிபூர்ண சம்மதம். அம்மாவை பத்தி உனக்கே தெரியும். தேவிக்கும் இதுல விருப்பம்தான். என்ன பழைய சம்மந்தம் முறிஞ்சதும் இத பத்தி பேசுறோமேன்னு சங்கடப்படுறா, அவ்வளவுதான் என்றவர் உமாதேவியை உறுத்து விழித்தார். கணவரின் பார்வையை புரிந்து கொண்ட மனைவியாக அவரும் வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் ஆமென தலையாட்டி வைத்தார். இருந்தாலும் சின்னவரோட பொண்ணுக்கு பேசின சம்மதத்தை நாங்க தட்டி பறிச்சதா ஊர்ல பேச்சு வந்துடுமே. அவர் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு இருக்கிறது அவர் சம்பாதிச்சு வச்ச நல்ல பேர் மட்டும்தான். இந்த சம்பந்தத்தால அதுக்கு எதுவும் குந்தகம் வந்துடுமோன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு என்றார் செண்பகாதேவி இன்னும் தயக்கம் மாறாதவராக. பவி என்ன சொல்லுவான்னு யோசிக்கிறியா செண்பா என மீனாட்சி கேட்க, அவ எப்பவுமே என் பேச்ச தட்டமாட்டா பெரியம்மா. அப்போ அணுவை பத்தி யோசிக்கிறியா? அவனை நினைச்சு நீ தயங்கவே வேண்டாம். அவனே பவிய பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனாலதான் நாங்க சம்பந்தம் பேசவே வந்தோம். மத்த பசங்க மாதிரி இல்ல. அவ படிக்கிற வயசுலயும் சரி, இப்ப வேலை செய்யற இடத்துலயும் சரி, அவ மேல யாரும் எந்த தப்பும் சொன்னதில்ல. கை நிறைய சம்பாதிக்கிறோமேன்னு ஊதாரித்தனமா செலவு செய்யறவனும் இல்லம்மா. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சீக்கிரமே தனியா ஆர்கிடெக்சரல் கம்பெனிய கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு தேவை அவனோட லட்சியத்தை புரிஞ்சுக்கிற மனைவி மட்டும்தான். மகாதேவன் அன்னையின் பேச்சு செண்பகாதேவிக்கு மட்டுமல்ல, உமாதேவிக்கும் மறைமுகமான விளக்கம்தான் என்பதை புரிந்து கொண்டார். எனவே மீண்டும் ஒருமுறை மனைவியுடன் நிகழ்ந்த விவாதத்தை நினைவுபடுத்திக் கொண்டு செண்பகாதேவியை சம்மதிக்க வைக்க முயன்றார். இன்னும் 2 மாசத்துல அணுவுக்கு 27 வயசு முடிஞ்சு 28 வயசு வரப்போகுது. குடும்ப ஜோசியர் அவருக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கலனா இன்னும் 6 வருஷம் கழிச்சுதான் நடக்கும்னு சொல்லிட்டாரு. உனக்கே உன் மதுரைய பத்தி தெரியும். இந்த ஜாதகம் ஜோசியத்துல அவளுக்கு நம்பிக்கை அதிகம். அதான் அவசரமா பைரவிய பேசி முடிச்சோம். ஆனா அது சரியா வரல. அணுவும் கல்யாணம் பண்ணுனா பவியதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அவன் பிடிவாதக்காரன். சப்போஸ் இந்த கல்யாணம் நடக்கலனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஆசைய மறந்துடணும்னு சொல்றான். எங்களுக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான் செண்பாமா. அதனால தேவி பவிய எந்த குறையும் இல்லாம பாத்துப்பான் என நிறுத்தியவர் நேற்றைய தினம் இதே காரணத்தை சொல்லி
உமாதேவியை சம்மதிக்க வைத்ததை நினைவுபடுத்திக் கொண்டார். கூடவே மனைவியை எச்சரிக்கையாய் பார்த்தும் வைத்தார். தொடர்ந்து செண்பகாதேவியின் தயக்கத்தை உடைக்க எண்ணியவர், அத்தோட அவங்க 2 பேரும் எங்களோட திருநெல்வேலியில இருக்க போறதில்ல. அணுவுக்கு வேலை கோயம்புத்தூர்ல தானே. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க அங்க போக போறாங்க. சோ இதுல பெரியவங்களை விட சின்னவங்க விருப்பம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. குச்சாலநாதனோட ஆசை, பவியோட வாழ்க்கை, இந்த 2 பத்தி மட்டும் யோசிச்சு முடிவு பண்ணு. சண்முகம் ஏதாச்சும் பேசினா அவனை நான் பாத்துக்கிறேன். எங்க கண்ணுக்கு தப்பி உங்களுக்கு அவன் நிறைய அநியாயம் பண்ணிருக்கான்னு மணி சொன்னான். குச்சாலநாதனுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை அம்போன்னு விட்டது அவன் மட்டும் இல்ல, நானும் தான். என் நண்பனோட குடும்பத்துக்கு நான் எந்த உதவியும் பண்ணல. அதுக்கு பதிலா அவனோட ஆசையை தான் நிறைவேற்ற நினைக்கிறேன். நீ யோசிச்சு தெளிவான பதில சொல்லு என்றார் முத்தாய்ப்பாக. இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தது செண்பகாதேவி மட்டுமல்ல, வள்ளியம்மாவும் தான். அவருக்கு தெரிந்தவரை அனுமோகன் சிறுவனாக இருந்தபோது குச்சாலநாதனின் இல்லத்துக்கு வருகை தந்தால் அவரிடம் சகஜமாக பேசி சிரிக்கும் ஏற்றத்தாழ்வு பார்க்காத உள்ளத்தினன். தங்களை விட வசதியில் குறைந்தவர்களை எடுத்தெறிந்து பேசும் பைரவியின் குணத்துக்கும் அவனுக்கும் கிஞ்சித்தும் பொருத்தமில்லை என பொறுமியவர், குச்சாலநாதனின் விருப்பம் காணல் நீராகிவிட்டதே என மனதுக்குள் வெதும்பிக் கொண்டிருந்தார். அவருக்கும் அனுமோகனுக்கும் பல்லவிக்குமான திருமணச் சம்பந்தம் ஒரு இனிய செய்தியே. மகாதேவன் சொல்வது போல பல்லவி ஒன்றும் உமாதேவியுடன் திருநெல்வேலியில் இருக்க போவதில்லையே. அவளும் அனுமோகனும் அவனது பணியிடம் இருக்கும் ஊரில்தானே வசிக்கப் போகின்றனர். அத்தோடு உமாதேவியே இதற்கு சம்மதம் சொல்லிவிட்ட பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? தாயாரின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாதவள் பல்லவி. இளவரசியைப் போல வளர வேண்டிய பெண் தன் கண்ணெதிரில் அடிப்படையில் கிடந்து வெந்து கொண்டிருப்பது அவருக்கு வருத்தம்தான். அனுமோகன் அவளை மகாராணியை போல பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை ஊற்றெடுக்கவே, பவியும் செண்பம்மா பேச்ச மீறாத பொண்ணு, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என பூடகமாக தனது விருப்பத்தை தெரிவித்து விட்டார். செண்பகாதேவி வள்ளியம்மாவை யோசனையாக பார்க்க, செண்பம்மா கொஞ்சம் உள்ள வாயேன் என்று அவரை அழைத்துச் சென்றார் அந்த மூதாட்டி. அவர்கள் கண் மறைவாக சென்றதும் உமாதேவி பெருமூச்சு விட்டார். தான் பெற்ற பிள்ளையின் பிடிவாதத்துக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வர வேண்டியிருக்கிறது. அவரின் விழிகள் மீண்டும் ஒருமுறை அந்த வீட்டை ஸ்கேன் செய்தது. சிறியதுதான், ஆனால் தூசு தும்பின்றி எளிமையிலும் அழகு மிளிரும் வீடு. வந்தபோது லட்சுமிகரமாக வரவேற்ற கோலமும், மார்கழி மாதம் என்பதால் அதன் நடுவே அமர்ந்திருந்த பரங்கி பூவின் தரிசனமும் அவருக்கு சுப சகுனமாகவே பட்டது. அத்துடன் அந்த இரட்டை பிள்ளைகள் வாய் நிறைய அவர்களை வரவேற்றுவிட்டு பள்ளிக்கு கிளம்பி சென்றதை பார்த்தவர், பிள்ளைங்களை நல்லாதான் வளர்த்திருக்காங்க என்று சொல்லிக் கொண்டார். ஆனால் மகனால் வருங்கால மனைவி என வரிக்கப்பட்டவளைத்தான் காண முடியவில்லை. கேட்டால் அவள் மெஸ்ஸில் இருக்கிறாள் என்று பதில் வந்தது. கடின உழைப்பாளிதான், ஆனால் அனுமோகனின் தலையெழுத்தில் இந்த கிராமத்தில் பிறந்து 24 மணி நேரமும் அடுப்படியில் வேலை செய்யும் ஒரு பெண்தான் மனைவியாக வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. பெருமூச்சு விட்டபடி செண்பகாதேவி சுட்டிக்காட்டியே இருக்கையில் அமர்ந்தவரின் நினைவில், வெல், உங்களுக்கு பவிய பிடிக்கலன்னா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கல, ஆனா என் வாழ்க்கையில வேற யாரையும் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு நீங்க கனவுல கூட நினைக்காதீங்கம்மா என்று பிடிவாதமாக உரைத்த மகன் வந்து சென்றான். அதன் பின்னர் அவர் பேச என்ன இருக்கிறது? நேற்றே கணவரும் மாமியாரும் பல்லவிதான் அனுமோகனின் மனைவி என தீர்மானம் செய்துவிட, மகனின் பிடிவாதத்தின் முன்னே உமாதேவியின் வெட்டி கௌரவமும் வீண் ஆடம்பரமும் தோற்றுத்தான் போனது. அதன் விளைவுதான் அவரை இந்த சம்பந்தத்திற்கு தலையாட்ட வைத்தது. கூடவே சண்முகத்தின் மகளை தனது மருமகள் தீர்மானித்த போது மறுபேச்சின்றி ஒப்புக்கொண்ட கணவரும் மாமியாரும் கல்யாண மண்டபத்தின் விபத்தை ஒரு சாக்காக உபயோகித்து தன்னையே குழப்பி இச்சம்பந்தத்தை பேசி முடிக்கும் எண்ணத்தில் இருப்பது தெரிந்தும் அவரால் முன்பு போல வாதிட இயலவில்லை. எனவே மகனின் விருப்பத்திற்கு தலையாட்டி வைத்தவர் செண்பகாதேவி இதுதான் சாக்கென்று அவரது மகளை அனுமோகனின் தலையில் கட்டி வைத்து விடுவார் என எதிர்பார்த்திருந்தார். அவரது தயக்கம் அந்த பெண்மணியின் கணிப்பை தவிடு பொடியாக்கிடவே யோசனையுடன் அமைதியானார். உள்ளே சென்ற வள்ளியம்மாவும் செண்பகாதேவியும்
புன்னகை பூத்த முகத்துடன் வரவும் மகாதேவன் மற்றும் மீனாட்சியின் முகங்களில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. எனக்கு இந்த சம்பந்தத்துல மனப்பூர்வமான சம்பந்தம். அவரோட ஆசை என் பொண்ணோட வாழ்க்கையை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. இனியாச்சும் என் பவி எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தா போதும் என்றார் கண் கலங்கியபடி. மீனாட்சி எழுந்து செண்பகாதேவியின் கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டவர், அவளுக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராம என் பேரன் பார்த்துப்பான் என்றவர் அவரது கண்ணீரை துடைத்து விட்டார். அதன் பின்னர் மூவரையும் சாப்பிட்டு விட்டு செல்லும்படி செண்பகாதேவி வற்புறுத்த, சீக்கிரமா கல்யாண சாப்பாடு சாப்பிட போறோமே, இந்த சந்தோஷமான விஷயத்த அனு கிட்ட சொல்லணும், இன்னொரு நாள் பொறுமையா விருந்தே வச்சிடுமா என்று மனம் நிறைந்த புன்னகையுடன் சொல்லிவிட்டு மகாதேவனின் குடும்பத்தினர் கிளம்பினர். அவர்கள் கிளம்பியதும் செண்பகாதேவியின் மனம் நிறைந்து போனது. இத்தனை நாட்கள் மகாதேவனின் குடும்பத்தினர் சகவாசமே வேண்டாம் என அவர் தள்ளி இருந்ததற்கு காரணமே உமாதேவிதான். கணவரின் மறைவுக்கு வந்தவர் அதன் பின்னர் வசதி வாய்ப்புகளை இழந்து நின்ற நேரம், மகாதேவனை சந்திக்க சென்ற நேரத்தில் உமாதேவி தாமரை இலை தண்ணீராக பேசியது, இனி அடிக்கடி வர வேண்டாம் என சொல்லாமல் சொன்னது அனைத்தையும் மனதில் வைத்து அதன் பின்னர் மகாதேவனின் குடும்பத்தினர் இளஞ்சிக்கு வந்தால் கூட ஒதுங்கி போனதோடு பிள்ளைகளிடமும் அதையே சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். பல்லவியை பற்றி சொல்லவே வேண்டாம். சும்மாவே அனுமோகன் மேற்கு என்றால் பல்லவி கிழக்குதான். எனவே இரட்டையர்களிடம் மட்டும் எச்சரித்து வைத்திருந்தார். அவர்களும் அன்னை சொல் மீறாதவர்கள். எனவே இத்துணை நாட்கள் மகாதேவன் குடும்பத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் விலகிவிட்டார். ஆனால் பைரவிக்கும் அனுமோகனுக்கும் திருமண பேச்சு ஊரில் உலா வந்த போது செண்பகாதேவிக்கு மனதிற்குள் முணுக்கென்ற வலி உண்டானது என்னவோ உண்மை. கணவரே இல்லை என்றதும் அவரது ஆசைகள் மட்டும் நிறைவேறுமா என்ன? அதன் பின்னர் நிச்சயத்தின் சமையல் கான்ட்ராக்டை மகள் பெற்றுக்கொண்டு வந்த நேரத்தில் கூட செண்பகாதேவிக்குள் வலிதான். என் தங்கத்திற்கு இதைவிட நல்ல இடம் தகையும் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார். அதன் பின்னர் நடந்த அனைத்தும் அனைவரும் அறிவர். பைரவிக்காக அவர் வருந்திய நேரத்தில் அதே அனுமோகன் தனது மகள் பல்லவியை பார்த்துவிட்டு மணந்தால் அவளைத்தான் மணப்பேன் என அடம் பிடித்து பெற்றோர் மூலமாக சம்பந்தம் பேசவும் வைத்துவிட்டான். இப்போது கிட்டத்தட்ட திருமணம் முடிவானது மாதிரிதான். ஆனால் முறிந்த நிச்சயத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதம் போல எதுவும் நடந்துவிடக் கூடாதென இளஞ்சி குமாரரிடம் வேண்டுதலை வைத்தார். அதே நேரம் பெற்றோரை அனுப்பி வைத்த அனுமோகனோ சந்தோஷத்தில் மிதந்தான். அத்தோடு பெற்றோருக்காக ஒரு நல்ல செய்தியையும் வைத்திருந்தான் அவன். அவனது பணியிடத்தில் அவனை சீனியர் ஆர்கிடெக்டாக ப்ரமோஷன் செய்திருப்பதாக மின்னஞ்சல் வந்திருக்க அதை மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டான். உடனே மீனாட்சி கண்கள் பளபளக்க, பாத்தியா தேவி, பவி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ நல்ல விஷயம் நடக்குது. அணுவுக்கு இவ்ளோ நாளா கிடைக்காத ப்ரமோஷன் இப்ப கிடைச்சிருக்குன்னா பாரு என்று கிடைத்த வாய்ப்பில் பல்லவியின் புகழை பாடினார். உமாதேவி அதை கவனித்தாலும் கண்டுகொள்ளாதது போல காட்டிக்கொண்டவர் மகனுக்கு கிடைத்த ப்ரமோஷனை எண்ணி மகிழ்ந்தார். நீ நினைச்ச மாதிரியே ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சுடா. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும். நாளைக்கு குமார கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம். உன் ஆபீஸ்ல இன்னும் ஒரு வாரம் லீவ் சொல்லிடு. மார்கழி முடிஞ்சு தை பிறக்கட்டும், கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம் என்றவரின் பேச்சில் அவரது மைந்தனுடன் சேர்ந்து கணவரும் மாமியாரும் கூட மகிழ்ந்து போயினர். யார் இந்த திருமணத்திற்கு தடையாக இருப்பார் என்று மகாதேவன் எண்ணினாரோ அந்த உமாதேவியே திருமணத்திற்கு இப்போது மனதார சம்மதித்து விட்டார். ஆனால் எதிர்ப்பு வந்த திசையோ வேறு.